Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம Linux சீரிஸ்ல பார்க்க போற கமாண்ட்ஸ் cp கமாண்ட், rm கமாண்ட், rmdir அப்புறம் softlink, hardlink. இந்த எல்லா கமாண்ட்ஸும் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு அமேசிங் லேர்னிங்கா தான் இருக்க போகுது. ஓகேங்களா? cp கமாண்ட், காப்பி கமாண்ட். இந்த கமாண்ட் என்னன்னா மூவ் கமாண்டுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, மூவ் கமாண்ட்ல ஒரு ஃபைலை ஒரு பிளேஸ்ல இருந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ணுவோம். அப்போதைக்கு இந்த மெயின் ஃபைல் இருக்காது. ஏன்னா இதை மூவ் பண்ணிடுவோம், அந்த ஃபைலை தான் மூவ் பண்ணுறோம். காப்பி கமாண்ட்ல இந்த இதுலேருந்து அதுக்கு மூவ் பண்ணோம்னா இங்கே காப்பி இருக்கும். இப்போ அடுத்த லொக்கேஷன் இன்னொரு காப்பியை தான் காப்பி பண்ணுறோம். ஸோ அதை சேம் நேமில் பண்ணலாம், இல்லை சேம் நேமில் பண்ணணும்னா நீங்கள் அந்த டேரெக்டாக இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா star.txt ஃபைலை டேரெக்டாக இங்கே மூவ் பண்ணுறேன். இங்கே நான் ஃபைல் நேம் கொடுக்காமன்னா இதே ஃபைல் இங்கே காப்பி ஆகிடும். இல்லை இங்கே இருக்க ஃபைலை நான் வேறு நேமில் காப்பி அந்த நேம் கொடுத்தோம்னா இந்த ஃபைலை அந்த நேமில் காப்பி ஆகும். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறது சிபி கமாண்ட், காப்பி கமாண்ட். ஓகேங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பாத் கான்செப்ட்லாம் இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இது இந்த சிபி யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைலை ஒரு லொக்கேஷன் இன்னொரு லொக்கேஷன் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ஆர்எம் கமாண்ட், இது ரிமூவ் டைரக்டரி கமாண்ட். இது ரொம்ப ஹேல்ப்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். ஏன்னா இது ஃபைலை ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஓகேங்களா? நீங்கள் நார்மலாக ரிமூவ் அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். ஸோ அதில் எஸ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும், நோ கொடுத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணாது. ஓகேங்களா? ஆனால் பை ஃபோர்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணுவோம்னா அதுக்கு rm-f ரிமூவ் ஃபோர்ஸ்ஃபுல்லி தட் பர்டிகுலர் ஃபைல் அப்படி கொடுத்தீங்கன்னா என்னன்னா இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக எஸ் ஆர் நோன்னு இந்த கொஸ்டினே கேட்காம டைரெக்டாக ரிமூவ் பண்ணிடும் பை ஃபோர்ஸ். ஸோ ஓகே, நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கங்க பிஃபோர் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ரிமூவ் -f star.txt கொடுத்தீங்கன்னா star.txt எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணி .txt முடிஞ்சு எல்லா ஃபைலும் பை ஃபோர்ஸ் எந்த இதுவுமே கேட்காம ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா? இதை இப்போ என்ன ரிக்ரெசிவ் டைரக்டரியும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ரிமூவ் எப்படின்னா இப்போ ராஜ் கன்சல்டிங் ஃபார்வர்ட் / இங்கே இருக்க டைரக்டரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் rm-r இப்படி கொடுத்தீங்கன்னா ரெக்ரெசிவ் இன்சைடு இருக்க டைரக்டரி ஃபைலு டைரக்டரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எஸ்ஆர் நோ கேட்கும். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணோம்னா -f-r கொடுத்தீங்கன்னா பை ஃபோர்ஸ் ஃபைலு அந்த டைரக்டரி எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது ஆர்எம் கமாண்ட். இதை ஃபைலே ரிமூவ் பண்ணலாம், டைரக்டரியும் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் rmdir கமாண்ட், இது ஒன்லி ஃபார் டைரக்டரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமாண்ட். ஸோ இதை rmdir டைரக்டரி நார்மலாக ரிமூவ் பண்ணோம்னா எஸ்ஆர் நோ கேட்கும். பை ஃபோர்ஸ் -f கொடுத்தீங்கன்னா பை ஃபோர்ஸ் இது ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா? எஸ்ஆர் நோ எதுவும் கேட்காம. ஓகேங்களா? ரிமூவ் டைரக்டரி கமாண்ட். அதுக்கப்புறம் சாஃப்ட்லிங்க், ஹார்ட்லிங்க். இது மோஸ்ட்லி டிபியை யூஸ் பண்ணுற கமாண்டுங்க. சாஃப்ட்லிங்க், ஹார்ட்லிங்க். இதை நான் கான்செப்ட்ஸுவாக மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சின்டெக்ஸ் என்னன்னா ஹார்ட்லிங்க்கு எல்என் அந்த ஃபைல் நேமு, அதுக்கப்புறம் அது நம்ம என்ன ஃபைலாக கிரியேட் பண்ணோம் அந்த லிங்க் ஃபைல். ஓகேங்களா? அதே மாதிரி சாஃப்ட்லிங்க்னா -s கொடுத்துருவோம். எல்என் -s அந்த ஃபைலு என்ன சாஃப்ட்லிங்க். அது என்ன டிஃபரன்ஸ் ஹார்ட்லிங்க்கு? ஆல்ரெடி ஐநோட் கான்செப்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த கான்செப்ட் பாருங்கள். ஐநோட் நம்பர் ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒரு ஐநோட் நம்பர் இது கிரியேட் ஆகும். பட் இப்போ ஹார்ட்லிங்க் கிரியேட் பண்ணீங்கன்னா சேம் ஐநோட் நம்பர் ரெண்டு ஃபைலு. இப்போ ஆல்ரெடி என்னன்னா raj.txtங்கிற ஃபைலு ஒரு ஐநோட் நம்பர் ஒரு 2500 இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஃபைலும் சேம் ஐநோட் நம்பரை பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ அப்படிங்கிறத என்ன பண்ணீங்கன்னா இதுதான் ஹார்ட்லிங்க்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபைலு இதானாலும் இன்னொரு ஃபைலு யூஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஹார்ட்லிங்க். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது இன்னொன்று இருக்கு சாஃப்ட்லிங்க். சாஃப்ட்லிங்க் என்னன்னா இப்போ இந்த ஃபைலுக்கு ஐநோட் நம்பர் 205ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐநோட் நம்பர் இது இந்த ஃபைலு காப்பி ஆகிருக்கும். ஸோ இப்போ என்னன்னா இந்த ஃபைலை நம்ம இப்போ ரிமூவோ டெலிட்டோ என்ன பண்ணோம்னா இது ப்ரோக்கன் லிங்க் ஆயிரும். ஸோ மறுபடியும் நம்ம ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இது சாஃப்ட் லிங்க்னு நம்ம இது இந்த ஃபைல் ஐநோட் நம்பர் சேமாக இருக்காது. இந்த ஃபைலை இங்கே காப்பி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது சாஃப்ட் லிங்க், இது ஹார்ட் லிங்க். ஓகேங்களா? இது மோஸ்ட்லி டிபியை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க பர்டிகுலர் ஃபைலில் ஷேரிங்காக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த சாஃப்ட் லிங்க் ரெக்கவரி இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹார்ட் லிங்க், சாஃப்ட் லிங்க். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமாண்டுங்க. மோஸ்ட்லி இன்னும் ஒரு 1 or 2 செஷனில் கமாண்ட்ஸ் எல்லாம் பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் செல் ஸ்கிரிப்டிங் போக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு அமேசிங் லேர்னிங்காக இருக்கும். இந்த லினக்ஸ் சீரிஸ் நீங்கள் ஜாப் சர்ச்சிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் எதுவும் வரல அப்படின்னா இது நீங்கள் உங்கள்
ஸ்கில் செட்டோட லெனக்ஸும் தெரியும் சொன்னீங்கன்னா பயங்கரமான கால்ஸ் வரும். நல்ல ஒரு இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஈஸியாகவும் க்ராக் பண்ணலாம் நீங்கள் லெனக்ஸில் ஆன்சர் பண்ணல. ஸோ இதுதான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். யாரோ ஒருத்தவங்க வந்து லெனக்ஸில் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். டேட்டா பேஸ் சம்மந்தமாக கற்றுக்கணும், டெக்னாலஜி வியூ பண்ண சொல்லுங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூஸாக லெனக்ஸ் சீரீஸில் வந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.